பீப்புள் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்து நடிகராக இருந்து முதலமைச்சரான மாண்புமிகு விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் கடந்த 3 வார காலத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மாற்றமும் வரல. 710 கடையை டாஸ்மாக் கடையை மூடுறேன்னாரு. இது வரைக்கும் 110 கடை தான் மூடியிருக்கு. ஆனால் இந்த 110 கடைகள் மூடின இடத்துலையே தனியார் பார் எப்பல் டு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்கள் ஒரே இது. சரி இதெல்லாம் விடுங்க, அவர் சொன்னது ஒன்று, இனிமேல் நடக்கிறது ஒன்று, அதுக்கு அவருக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் டைம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கற்றுக்கிறேன்னு இல்லை, இது வரைக்கும் அவர் இருந்த துறை வேறு, அரசியலுங்கிறது வேறு. ஏதோ மக்கள் புது மாற்றத்தை விரும்பினாங்க, அவரை நம்பியிருக்காங்க, உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 6 மாதத்துக்கு வரைக்கும் அவர் தாங்குவாரா அப்படிங்கிற டவுட்டு நாளுக்கு நாள் மக்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு சிலர் கொஞ்சம் விட்டு தான் பார்த்தான்னா, 1 வருஷம் டைம் தான் கொடுத்தாங்கன்னா கொடுக்குறதுக்கு எல்லோரும் தயார் தான். ஆனால் அவங்களுக்கு டைம் இப்போ அவங்களே எடுத்துக்கிறாங்க. முதல்ல என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னா, இதில் நிபந்தனையின்றி ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சியினர் கவுந்துருமா கவுராதா அப்படின்னு அதை அவர் காப்பாற்றிட்டார். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மந்திரி சபை கொடுத்து 4 எம்எல்ஏக்கள் இடதுசாரிகள். அவங்க என்றைக்குமே பணத்துக்கோ பதவிக்கோ விலை போகாதவங்க. அது அடிமட்ட தொழிலாளர்களுக்காக உருவான கட்சி. அதனால் அந்த கட்சி பதவியெலாம் வேணான்ட்டாங்க. தப்பு பண்ணால் நாங்கள் என்னங்கிறத சுயரூபத்தை காட்டுவோன்ற மாதிரி அவங்க நீங்கள் இருங்க, நல்லா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க. இப்போ அவர் ஆட்சியை 6 மாதம் தக்க வைக்கிறதுக்கு ஒரு அடித்தளம். ஆனால் தேர்தல் நடந்ததில் 26ல், அந்த 26 தேர்தலில் இந்திய பிரஜை மட்டும்தான், அதுவும் தமிழ்நாட்டில் இந்த 38 மாவட்டங்களில் வசிக்கிறவங்க, குடியுரிமை பெற்றவங்க தான் வாக்களிக்க முடியும். ஆனால் ஸ்ரீலங்கா உட்பட பல வெளிநாடுகளில் இருந்து இங்கே தேர்தல் நடந்த அன்னைக்கு ஓட்டு போட்ட அந்த மையோட ஏர்போர்ட்டில் போகும்போது ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் பிடிப்பட்டவங்களோட எண்ணிக்கை 15 பேர். அந்த 15 பேரை மத்திய உள்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் இங்கே எப்படி ஓட்டு போட்டாங்க, இதை சிபிஐ விசாரிக்கணும், விசாரித்து இதுக்கு ஒரு சரியான தீர்வு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கலைனால் இது போன்று இந்தியாவில் இது ஒரு முன்னுதாரணமாயிரும். எந்த நாட்டில் எலெக்ஷன் நடந்தாலும் எந்த நாட்டிலேருந்து ஓட்டு போடலான்ற மாதிரி ஆயிரும். அப்போ இந்திய குடியுரிமைக்கு ஒரு கேள்விக்குறியாகுது. அப்போ இந்த தேர்தல் ஆணையத்து மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ தேர்தல் ஆணையம் நடத்துகிற எல்லா தேர்தலுமே யாரை ஜெயிக்க வைக்க நினைக்கிறாங்களோ அவங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க வைப்பாங்கிற ஒரு சந்தேகக்குறி வந்துடும் மக்களுக்கு அப்படின்ட்டு ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கோட இது என்னென்னா சிபிஐ விசாரிக்கலான்ட்டாங்க. ஆனால் நம்ம இது சம்மந்தமாக சட்ட வல்லுநர்கள்குள்ள பேசும்போது என்னென்னா, வெளிநாட்டு பிரஜை இந்திய குடியுரிமை இல்லாதவங்க ஓட்டு போட்டால் அந்த தேர்தலை கேன்சல் பண்ணலாம். தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது, கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. எந்த தொகுதியில் நினச்சா அந்த தொகுதி மட்டும்தான். அதுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாகாது. இந்த 15 பேரும் எங்கெங்கே ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா எல்லா பூத்துலேயுமே சிசிடிவி கேமரா இருந்தது. இவங்க யார் பேரில் எப்படி போட்டாங்க, இன்னொன்று என்னென்னா இந்த டாக்குமெண்ட்டை இவங்க எப்படி உருவாக்குனாங்க, இவங்களுக்கு எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்து இந்த சிஸ்டத்துலேருந்து இவங்க ஃபோட்டோவை மாற்றி வாக்காளர் இது போனாங்க, இதை ஏன் அந்த தேர்தல் நடத்தின பூத்தில் உள்ள அதிகாரி இதை சரி பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இதில் ஏகப்பட்ட பேர் பாதிப்பாங்க. அவங்கெல்லாம் பாதிச்சுட்டு போகிறாங்க, தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தொகுதியில் நின்று ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினரோட நிலைமை என்ன? இந்த 15 பேர் எங்கே அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க? மாண்புமிகு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற இன்றைக்கி விஜயோட தொகுதியில் 5 பேர் வெளிநாட்டு பிரச்சனை வாக்களிச்சிருக்காங்க. இப்போ அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஆட்டோமேட்டிக்காக ரத்தாகும் இந்த கேஸ் ப்ரூவ் பண்ணும்போது. அப்போ விஜய் தலைமையில்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இந்த மக்கள் எதிர்பார்க்க முடியுமா? விஜயோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியே கட்டாயிடுச்சுன்னா அவர் முதலமைச்சராக தொடர முடியாது. 6 மாதத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா திருச்சி கிழக்கில் நிற்கலாம். ஆனால் 6 மாதம் கழித்து தீர்ப்பு வந்துச்சுன்னா சட்டமன்ற உறுப்பினர் பதவி போயிடும். விஜயே முதலமைச்சர் இல்லைன்னா அப்புறம் மற்ற யார் இருப்பா? கூட்டணி கட்சிகளே போயிடும். இது ஒரு ஆபத்து இந்த ஆட்சிக்கு இருக்குது. இதுக்கடுத்து
அந்த பெரம்பூர் தொகுதியில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக மனு தாக்கல் பண்ணும்போது இவர் கொடுத்த அபிடவிட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்து மதிப்பு காட்டினார். 2 நாள் கழித்து திருச்சி கிழக்குலையும் மனு தாக்கல் பண்ணும்போது ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாரு அபிடவிட். அதில் திருச்சி கிழக்கில், அதாவது பெரம்பூரில் கொடுத்ததை காட்டிலும் திருச்சி கிழக்கில் 110 கோடி சொத்து மதிப்பு கூடுதலாக காட்டியிருக்காரு. இது ஒரு பிரச்சனை. இதை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போதிவிட்டு அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி இதை வந்து வருமான வரித்துறை விசாரித்து அறிக்கையை தாக்கல் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து இடிக்கு இந்த பேப்பரை வருமான வரித்துறை கொடுத்து இடியை விசாரிக்க சொல்லணும்னு இருக்காங்க. ஆனால் இவங்க விசாரித்து இதில் ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவரே தப்பாக கூட போர்ச்சரி டாக்குமெண்ட்ன்ற மாதிரி ப்ரூஃப் ஆயிடுச்சு. பெரம்பூரில் 110 கோடி கம்மி, திருச்சி கிழக்கில் 110 கோடி அதிகம். அப்போ இவர் வந்து இந்த 110 கோடி வந்து வருமான வரித்துறைக்கு வரி கட்டியிருக்காராங்கிறதுக்கு வரும். அப்போ மறைச்சிருக்காரான்னு வரும். இது ஒரு போர்ச்சரி டாக்குமெண்ட் வேலை தான். இது ஒரு கேஸ் இருக்குது, விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கு டேட்டு கொடுக்கல. இதையெல்லாம் மீறி ஏற்கனவே ஒரு வருமான வரித்துறை இன்னொரு வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணதுக்கு நான் வரி கட்ட மாட்டேன், எனக்கு வரியை குறைச்சி கொடுங்கன்னு இவர் எக்ஸ்கியூஸ் பண்ணி வருமான வரித்துறையும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லி உயர்நீதிமன்றம் அதெல்லாம் குறைக்க முடியாது, நீ இல்லாதவனா நடிகன் தானே சம்பாரிச்சு இல்லைன்ற மாதிரி நீ கட்டித்தான் ஆகணுன்ட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதை கட்டலை. இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தால் கரூரில் இவர் வந்து கட்சி மீட்டிங் போகும்போது 41 உயிர் பலியாச்சு. அந்த உயிர் பலிக்கு இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சிசிடிவி, அதாவது இவர் சென்ற வாகனத்தில் இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வந்து சிபிஐ எடுத்திருக்கு. இதில் என்ன உண்மைட்டன்னா, தன்னோட தொண்டர், தன்னை பார்க்க வந்த ரசிகர் மயங்கி விழுகிறாரு, இவர் மேலேருந்து தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாரு. இது நாடொழிஞ்ச மக்கள் எல்லாருமே லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இது சம்மந்தமாக எனக்கு தெரியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. இவர் கண்ணு முன்னாடியே மயங்கி விழுகிறாரு, இவர் பாட்டிலெல்லாம் தூக்கி போடுறாரு. எல்லா ஃபுட்டேஜும் எல்லா ஆதாரங்களும் காவல்துறை டாக்குமெண்ட் கொடுத்தது எல்லாமே சிபிஐட்ட இருக்குது. இது ஒரு பிரச்சனை. இதையெல்லாம் இவரை காப்பாற்றணுன்னா இவர் மேலே இருக்கிறவங்கள அனுசரித்து காப்பாற்றி ஆகணும். சரி, மேலே இருக்கிறவங்கள இவர் காப்பாற்றினா இவரை நம்பி வாக்களித்த கீழே உள்ள மக்களை இவர் என்ன செய்ய போகிறார்? அதாவது இந்த 15 நாள்லேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் போய் ஆய்வாளரை மிரட்டுறார். ஏன்னா நீ என் பாட்டியை வந்து நீ வந்து இது ஒன்று மென்னு, அதாவது ஒரு சட்டம், அதாவது இது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரவேட்னி கட்டின அதிமுக தொண்டர் யாருமே காவல் நிலையத்துக்கு போகக்கூடாதுன்னாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி காவல்துறை வந்து என்றைக்குமே முதலமைச்சர் கீழே இருக்கும். நம்ம கட்சிக்காரங்களே போய் போலீஸ் பணி செய்ய விடாமல் தடுக்கக்கூடாது. அவங்க சட்டம் ஒழுங்கு கரெக்டாக நேர்மையாக அதிகாரிகள் கண்ட்ரோலில் இருக்கணும், அப்போ தான் போலீஸுக்கு பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி, குற்றவாளி பயப்படுவான்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே காவல் நிலையத்துக்கு போய் மிரட்டினா அந்த பகுதியில் அடுத்த அந்த காவல் ஆய்வாளர் என்ன பண்ணுவார்? ஒரு திருட்டு கொள்ளை எது நடந்தாலும் ஏங்க அது எம்எல்ஏ வந்து நாளைக்கு பொதுமக்களே ஒரு புகார் கொடுத்தா ஏம்மா அவங்க எம்எல்ஏ இதாகுமா? இது ஆட்சிக்கு தான் கெட்ட பேராகும். மக்களே என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏண்டா இவனுங்களுக்கு ஓட்டு போட்டோம், இந்த பாடுபடுத்துகிறானுங்க, அதிகாரி எவனுமே வேலை செய்ய மாட்டேங்கிறான், சட்டமன்ற உறுப்பினர் தான் இங்கே அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கெட்ட பேர் இல்லை, ஆட்சி அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்க காவல்துறையை கையில் வச்சுருக்க முதலமைச்சருக்கு தான் கெட்ட பேருங்கிறது முதலமைச்சர் இன்னும் உணரலை. சட்டமன்ற உறுப்பினர் சொன்னோன்னா இன்றைக்கி அந்த ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலில் போட்டிங்க. அதே மாதிரி முந்தா நாள் தென்காசியில் 12 வயசு பசங்க 3 பேர் பைக்கில் வந்து காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வாசலில் போட்டு போகிறாங்க. உளவுத்துறை ஏன் இதை முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லலை அப்படின்னு அந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்த 3 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறீங்க. இதுக்கடையில் இந்த 15 நாளில் தமிழ்நாட்டில் லாட்டரி கலாச்சாரம் உச்சத்துக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் ஜெயலலிதா வந்து அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதாவது டாஸ்மாக் பிரச்சனை வந்து ஜெயலலிதா ஏன் கொண்டு வந்தாங்கன்னா 100 ரூபாய் இவன் குடிச்சிட்டு வீட்டில் படுத்துருவான். ஆனால் லாட்ரியில் 500 ரூபா சம்பாதிச்சானா 500 ரூபாய்க்கு லாட்ரி எடுத்தால் 5 கோடி வரும்ன்ற மோகத்தில் போகிறதுனால அடித்தட்டு மக்கள்லாம் நிறையா வந்து தாலி கீழெல்லாம் விற்று கஷ்டப்படுறாங்க. அந்த குடும்பங்களை காப்பாற்றணும்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் வந்து லாட்ரிக்காயே தடை போட்டாங்க. ஆனால் தாவேகா ஆட்சி வந்தோன்னே முந்தா நாள் மாயவரத்தில் 1,43,000 ரூபா கேஸ், 3 பேர் கைது, 714 லாட்ரி பண்டில். எப்படி வந்தது மாயவரத்துக்கு? கோயம்புத்தூரில் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி
3 கேஸ். தமிழ்நாட்டில் லாட்ரி மட்டும் இந்த 10 நாளில் எத்தனை கேஸ் போட்டிருக்குன்னு காவல்துறையை கையில் வச்சுருக்க முதலமைச்சருக்கு தெரியுமா? உங்கள் ஆட்சியில் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, அதிகார துஷ்பிரயோகம் இருக்காது அப்படின்னு நம்பி தான் அடித்தட்டு மக்கள் உங்களை கொண்டு வந்தாங்க. காலங்காலமாக இவங்களுக்கே ஓட்டு போட்டுட்ருக்கோமே, புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, அவருக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம், அதையே தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு செய்ய வந்திருக்காருன்னு நம்பி போட்ட அடித்தட்டு மக்களோட நம்பிக்கையை முதலமைச்சர் காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்கே போகுது, முடிய போதோ. முதலமைச்சர் நீங்கள் நல்ல யோக்கியர் தான், நீங்கள் எதுவும் உங்களுக்கு பண தேவைகள் இருக்காது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறதுலாம் யார்? அதை நீங்கள் நேரடியாக நீங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் அவங்கெல்லாம் அவங்கவுங்க துறையில் செய்கிற எல்லா தவறுகளுமே. இன்னொன்று, உங்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினராக மனு தாக்கல் கொடுக்கும்போது எல்லா டாக்குமெண்ட்டுமே இப்போ கல்வி தகுதியிலேருந்து சொத்து மதிப்புலேருந்து எல்லாமே போர்ச்சரிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. ரீல்ஸில் தான் வருது. ஏன்னா நீங்கள் ரீல்ஸ்னால தான் ஆட்சி வந்தீங்க. இன்னமும் நீங்கள் ரியலாக தெரிஞ்சுக்கிறலைங்கிறது மக்களோட சந்தேகமாக இருக்குது. ரியல் லைஃப்பை தெரிஞ்சு முதலமைச்சர் நல்லாட்சி கொடுக்க வேணும் அப்படிங்கிறது பெரும்பாலான பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.